பாரதி, திருவண்ணாமலை மாவட்டம் கலசமுகத்திலேருந்து வரேன். இப்போ நாங்கள் பனை ஓலை பொருட்கள், கைவினைப் பொருட்கள் எல்லாமே செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பனை ஓலை கீ செயின், கம்பல், அணிகலன், வளையல், இந்த பிரேஸ்லெட் இதுமாரிலாம் பண்ணுறோம். இப்போ ஹேண்ட்பேக்கு, பர்ஸு, பவுச்சு, மணி பர்ஸு எல்லாமே நம்ம விதமாக நம்ம பண்ணுறோம். பெட்டி, அப்புறமேட்டு குழந்தைங்க விளையாடுற கிளிகளுக்கு பொம்மை, பிபி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாரி இப்போ ஓவியங்கள்லாம் பனை ஓலையில் ஓவியம், ஃபோட்டோஸு, இமேஜ், கியூஆர் கோடு, விசிட்டிங் கார்டு, கல்யாண பத்திரிக்கை, புக் மார்க், இந்த மாதிரி பல வகையான பொருள் பனை ஓலையில் நீங்கள் என்ன பொருள் கஸ்டமைஸாக அவங்க சொல்கிற வடிவத்தில் சொல்கிற அளவில் நம்ம பண்ணிடுவோம். இது ரா மெட்டீரியல் எப்படி செய்கிறீங்க? ஒரு பொருள் எவ்வளோ நாள் ஆகுது? நம்ம மரத்துலேருந்து பனை ஓலையில் வெட்டிக்கிறோம். வெட்டி அதாவது அதில் முக்கியமாக நாங்கள் சார் ஓலை பொருட்கள் தான் எடுக்கிறோம். முத்தன ஓலை தான் நம்ம ஓலையை வெட்டி எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது பதப்படுத்தினா வெட்டி வெயில நல்லா காய வச்சு அதை கட் பண்ணி சரியான முறையில் கட் பண்ணி அதை தொடச்சி தண்ணியில் நினச்சி நம்ம இந்தமாரி ஒரு கருவி வச்சு சின்ன அந்த கருவி வச்சு நம்ம ஓலையை கட் பண்ணி நம்ம செய்யணும். ஒவ்வொரு பொருளும் ஒரு நாள் ஆகும், ஒரு மணி நேரம் ஆகும், ஒரு பொருள் ஒரு நாள் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஓலையை ரெடி பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ நாளாக செய்கிறீங்க? உங்கள் பொருள் எங்கெங்கெல்லாம் போகுது? இந்த நான் 2018 செஞ்சுட்ருக்கேன். முதல்ல 2018 நான் கற்றுக்கிட்டு ஆரம்பித்து 18-19 நான் செய்ய ஆரம்பிச்சுட்ருக்கேன். கிட்டத்தட்ட எல்லா பொருளுமே நல்லா போயிட்டுருக்கு. அதாவது நகர மக்கள் அதிகமாகறாங்க, கிராம மக்கள் கொஞ்சம் கற்றுக்குறாங்க. அவருக்கு நாங்கள் சொல்லியும் கொடுக்குறோம். அந்த பொருள் நாங்கள் செய்யறது மட்டும் விற்பனை மட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஸ்கூல் பசங்களுக்கு, கிராம மக்களுக்கு, மகளிர்களுக்கு, சுய குழுவிற்கு எல்லாருமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். எவ்வளோங்க? அது 500 ரூபா. பனை ஓலையில் பண்ணது எல்லாமே? ஆமாம்.
மருதான்லேருந்து 8 கிலோமீட்டருக்கு தான் சார் புத்தூர். கல்கேந்து வர சார் கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, தக்காளி, வெண்டைக்காய், பப்பாளி, வாழைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், சாம்பார் வெங்காயம். சீசன் அப்போ செவ்வாழைலாம் எடுத்து வருவேன் சார். சீசன் வரதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும். பவுடர் இருக்குது, காராமணி எடுத்து வந்திருக்கேன், மொச்சக்காய் எடுத்து வருவேன். சீசனாக இருக்கும். ரெகுலராக தக்காளி வரும் சார். இங்கே வரதால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் சத்தமாக சொல்லுங்கள். இதனால் சார் எங்கள் வீட்டில் குழுவில் இருக்காங்க சார். அது மூலம் கடை வச்சு வேலைக்கு வராங்க. அதனால நாங்கள் அங்கே மார்க்கெட்டுக்கு போய்டுவோம். ரெகுலராக சரி எங்கள் இங்கே இருக்காங்க. நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் ரெகுலராக சந்தைக்கு மட்டும் வருவேன். எவ்வளோ ஆச்சுமா கையில் சேர்த்துருமா வணக்கங்க. என் பேர் லக்ஷ்மி, ஜி லக்ஷ்மி. நான் பாலம்பாக்கம். வந்து 2019 வந்து நான் இயற்கை விவசாயத்தை வந்து கையெடுத்தேன். 5 வருஷமாக ஆயிடுச்சு. இயற்கை விவசாயம் தான், பாரம்பரிய நெல் தவிர நான் வேறு எதுவும் போடுறதில்ல. அதே மாதிரி சிறுதானியமும் போடுவேன். சாமை, குதிரைவாளி, தெனை, அதே மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி உளுந்து, பச்சை பயிறு, கேழ்வரகு எல்லாமே போடுவேன். நான் 3 ஏக்கர் நிலம் இருக்குது. எல்லாமே இயற்கை விவசாயம் தான். இது வந்து நம் சந்தையிலே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். மக்கள் நல சந்தையிலே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். இது வந்து நஞ்சில்லா உணவு வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஏமு. அதனால யாரை கேட்டாலும் நான் எந்த உரமும் போட மாட்டேன். எங்களால் முடிஞ்சது ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, மீனாமிலம், ஈயம் கரைசல் இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சது நாங்களே செஞ்சு, 5 இலை கரைசல் எல்லாமே நாங்களே செஞ்சு ஒரு டீமாக இருக்கிறோம். டீமாக இருந்து நாங்களே செஞ்சு நாங்களே எங்கள் நிலத்துக்கு கொடுக்குறோம். வெளியே இருந்து எந்த உரமும் வாங்குறது முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்கள் கையில் இருக்கிறதே வந்து யூஸ் பண்ணி நல்லா விளையுது. மகசூல் கம்மியாக இருந்தாலும் எங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. இது வந்து நாங்கள் வெளியே எடுத்து வந்து விற்கிறதுனால, மதிப்பு கூட்டி விற்கிறதுனால நல்ல லாபகரமாக இருக்குது. ஏன் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு தோணுச்சு? ஏன் பண்ணுறீங்க?
எங்களுக்கு இயற்கை விவசாயம் பண்ணனா இப்போ வந்து கெமிக்கல் போட்டு நிறைய சைடு எஃபெக்ட் வருது. கை கால் வராமல் போயிடுது, சுகர் பிபி எல்லாமே இதனால வந்து இந்த உரம் போடுறதுனால தான் அப்படின்னு எங்களுக்காக ஒரு விழிப்புணர்வு வரவே நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை கையெழுத்துருக்கோம். இது வந்து எந்த இதுவுமே இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம செந்தமிழ் செல்வம் சார், இது புருஷோத்தம சார்லாம் வந்து அவங்க வந்து 2019 இந்த மாதிரி இயற்கை விவசாயம் கனிப்படி விழாக்கில் ஒரு 300 விவசாய பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து அவங்க தான் உருவாக்குறது. அவங்க மூலிமா தான் நாங்கள் கற்றுக்கிட்டேன். சாருங்க இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் இயற்கை விவசாயம் நாங்கள் பண்ணியிருக்கவே முடியாது. எங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்காது. அவங்க தான் எங்களை வந்து ஊக்குவிச்சாங்க, இயற்கை விவசாயம் பண்ணணும், இது மாதிரி நஞ்சு இல்லா உணவு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் அதை கையெழுத்து செங்கல்பட்டு சிறுமணி சாப்பாட்டுக்கு. ஏன்னா இங்கே நிறைய இடத்துல இருக்குல்ல, நான் நம் சந்தைக்கு கொடுக்க முடியாது. ஜாலிகோடி பக்கத்தில் ஏலகிரி ஹால் இல்லை. எங்கள் பேர் ஞானசௌந்தரி, பாலமரி கிராமம். எங்கள் பேர் ஞானசௌந்தரி. நாங்கள் பாலமரி கிராமத்துலேருந்து வரோம். நாங்கள் நாட்டு மாடெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் வைக்கிற பயிருக்கு எல்லாத்துக்குமே நாட்டு மாட்டு சாணம் தான் போடுறோம். அதனுடைய கோமியம், அதனுடைய பால் தான், அதனுடைய நெய்யெல்லாம் எடுத்து நாங்கள் பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் அதெல்லாம் பண்ணி நாங்கள் பயிருக்கு விடுறோம். அரிசியும் நாங்கள் நெல் வந்து பாரம்பரிய நெல் வகைகள் தான் நடுறோம். அது நாங்கள் விற்பனைக்கும் எடுத்துகிட்டு வரோம், நாங்கள் சாப்பிட்றதுக்கும் கொடுக்குறோம். நம்ம எப்படி சாப்பிடணுமோ அதுமாரி தான் நம்ம மக்களுக்கும் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ரோட்டில் எங்கே நம்ம ஆளுங்க போடுறாங்க? தேவியாபுரமா, ஆரணியா? எங்கள் ஆரணியில் போடுறோம்மா. ஆரணியில் வந்து தாலுகா ஆஃபீஸ் புதன்கிழமை சனிக்கிழமை போடுறோம். ஆரணி சந்தை தான், திருவண்ணாமலை மாவட்டம். அடுத்தது போடுறதுனாக்கா இது இந்த திருவண்ணாமலையிலே சனியில் அந்த இது கடை உள்ளே தான் போடுறாங்க. முன்ன வெளியிருந்து உள்ள கொண்டு ஏகப்பட்ட சந்தை முதல் வந்து பார்க்கலாம். நான் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு. சும்மா தான் நம்ம வீட்டில் இருந்து சனிக்கிழமை ஃப்ரீ, எங்கேயும் வெளியே எங்கேயும் நான் போய் ட்ரைனிங் எதுவும் இல்லை. அதனால் வந்து நான் எதுவும் டைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றுனா யாரும் டைப் பண்ணிக்கணும்னு சொல்லணும். ஏன்னா எங்களால் போய்ட்டு அந்தளவுக்கு டைம் இல்லை. சொன்னீங்கன்னா வந்து ஒரு ஷெடியூல் போட்டு நான் ஒரு டேட்டு கொடுத்து நான் அந்த டேட்டுக்கு வருவேன். ஏன்னா எனக்கு கூட அவங்க பேசுறதுக்கு டைம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் விளாங்குப்பம் கிராமம், வி சங்கர். நான் 20 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். மானாவரில் வந்து கொள்ளு, எள், கம்பு, சோளம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்குமா. சின்ன வெங்காயம் பண்ணிகிட்டு இருக்கேன். கருப்பு ஓணி, நஞ்சு பூண்டில் கருப்பு ஓணி, மாப்பிள சம்பா எல்லாம் 3 சம்பா பண்ணிகிட்டு இருக்கேன். மக்கள் சந்தை வரதா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் மக்கள் சந்தை விற்பனை அதை பற்றி சொல்லுங்கள். ஆனால் மக்கள் சந்தையில் தான் நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு முன்னாடி கால் எடுத்து வைக்கிறோம். இது நாங்களாம் விற்க முடியாத நிலையில் இருக்கும்போது மக்கள் சந்தைக்கு மூலமாக நல்லா இது பண்ணி போயிட்டு இருக்கோம். நல்லா உங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது சந்தை? 100% நல்ல நிலையில் இருக்குது. பயனுள்ளதுனாக்கா நாங்களாம் விற்க முடியல, என்ன பண்ணுறது, இயற்கையில் விளைஞ்சி வைத்த பொருளை என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி தான் அப்போ வந்து ஐயா தான் அடுத்தாரு செந்தமிழ் சார் தான் இது சந்தை உருவாக்குனாரு. நீங்கள் நல்லா போயிட்டு இது மக்களுக்கு என்ன பயனுள்ளதை கேளுங்க, சொல்லுங்கள். மக்களுக்கு என்ன பயன்? நீங்கள் நடத்துகிற அந்த மக்கள் சந்தைனால மக்கள்
மக்களுக்கு பொதுமக்கள் வாங்குறாங்களா, அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு ஐயா என்ன அது நன்மை? நல்ல பொருள் கிடைக்குது, எங்களால் வந்து பயன்படுத்துனாங்க, அவங்களும் நல்லா காசு கொடுத்து வாங்குறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மாதம் வந்து 2வது சனிக்கிழமை வந்து திருமகள் மண்டபத்தில் போகிறாங்க ஐயா. அதில் வந்து நல்லா வாங்கி ரெகுலரான கஸ்டமர் வந்து வாங்கி போயிட்டே இருக்காங்க, தொந்தரவு இல்லை. சனிக்கிழமை புதன்கிழமை அந்த இது அசோகா இது பண்ணுறாங்க ஐயா. அதில் வந்து அது இல்லை நான் என்னுடைய பெயர் வந்து குணசேகரன், இயற்கை விவசாயி. நான் வந்து சிறுதானியங்களெல்லாம் சப்பாத்தி செய்கிறேன். சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சோள சப்பாத்தி, கம்பு சப்பாத்தி, கேழ்வரகு சப்பாத்தி, கருப்பு கம்பு சப்பாத்தி, மில்லட் சப்பாத்தி, பீட்ரூட் சப்பாத்திலாம் செஞ்சுருக்கேன். அது இல்லாமல் இப்போ வந்து கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் வந்து முளைக்கட்டி கல் இயந்திரத்தில் வந்து அரைச்சி பேக்கெட் பண்ணி வச்சுருக்கேன். கல் இயந்திரத்தில் அரைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, சாதாரண எந்திரத்தில் அரைக்கிற மிஷினில் வந்து சத்தெல்லாம் எவாபரேட் ஆகிடுது. கல் இயந்திரத்தில் அரைக்கும்போது சத்தெல்லாம் விரைமாகிறதில்ல. நல்லா சுவையாக பழைய காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட டேஸ்ட்டு கிடைக்குது. அதனால் இதில் செஞ்சுருக்கிறேன். கருப்பு வண்டி வரும், அரிசி மட்டும் இந்த மாவு வச்சு களி மாதிரி செஞ்சுமா என்ன பண்ணுவோம்? அது வந்து கஞ்சி மாதிரி செஞ்சீங்க. கூட வந்து திடீர்னு தோசை எல்லாம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி கட்டிட்டு 1 மணி நேரத்தில் பிடிச்சிடும் மாவு. அப்போ செஞ்சால் சாப்பிட்டா ஒரு தோசை. ஆமாம், உடனே செய்யணும், இன்ஸ்டண்ட்டாக செய்யணும்பா. தோசைன்னு வச்சுக்கப்பா, 1 ஸ்பூன் தயிர் ஊற்றி தண்ணி ஊற்றி கரைச்சிட்டுனா 1 மணி நேரத்தில் பிடிச்சிடும். அப்போ செஞ்சால் சாப்பிட்டா ஒரு தோசை. கூட ஊரில் ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சிக்காக ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக
வந்து டெய்லி எடுக்க முடியாது. ஸோ ஒரே பொருள் டெய்லி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், டெய்லி இதெல்லாம் வந்து இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ வீட்டில் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க புதுசாக இருக்குனால. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு எல்லாத்துக்கும் டெய்லி ஒரு தோசை சாப்பிடுவாங்க. ஸோ தோசைக்கு இது மேலே தூக்கியோ இல்லை இட்லிக்கோ ரைஸ்க்கோ ஏதோ சேர்த்து சாப்பிடும்போது டெய்லி வந்து அந்த ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது நெல்லில் ஒன்றதுனால அந்த கலர் வந்துடுது. ஸோ வெயிலெல்லாம் இப்போ நிறைய பேர் வெயில் வந்துடுறதுனால அந்த கலர் போயிட்டு அந்த கலர் கண்டிப்பாக வராது. ஸோ நெல்லில் வந்து இது பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த கலர் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ நெல்லில் ஒன்றதுனால நம்மளுக்கு அதில் இருக்கிற முன்கட்டி வரையும் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். மீனா ஃபுட் ப்ராடக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் கஞ்சி மிக்ஸு ப்ளஸ் இட்லி தோசை ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா பொடி வெரைட்டிஸும் இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு தொப்பி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன வெரைட்டி பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, இதை சாப்பிட்றதால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். சார் இது வந்து சத்து மாவு கஞ்சி இருக்குது. ஸோ இது வந்து எல்லா ட்ரெடிஷ்னல் ரைஸும் ப்ளஸ் மில்லட்ஸ் கம்பைனாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் மார்னிங் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஸ்டொமக் ஃபில் ஆகிறதோட 2 கிளாஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த பசிலாம் ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ ஹை ஃபைபர். ஸோ நம்மளுக்கு இது சுகர் பேஷண்ட்ஸில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கருப்புளுந்தங்கஞ்சி இருக்குது. ஸோ கருப்புளுந்தங்கஞ்சி வந்து இது கஞ்சியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடி வெரைட்டிஸ் இருக்குது. எள்ளு பொடி, கொல்லி பொடி, ஆவாரம்பூ, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, தூதுவளை, கொள்ளு பொடியெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டெய்லி ஒரு பொரியலாவோ இல்லை குழம்புக்கு சேர்க்கும்போது கொஞ்சம் பசங்களாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பொடி வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது பசங்க டெய்லி ஒரு தோசை மேலே பொடி தோசை மாதிரி கொடுக்கலாம். ஸோ இட்லி பொடி இட்லி மாதிரி கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து டெய்லி முருங்கைக்கீரைன்னும் போது பொரியல் வந்து வாரத்துக்கு 2 முறை எடுத்துப்பீங்க. இந்த மாதிரி பொடி வெரைட்டிஸ் எடுக்கும்போது டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு அந்த நியூட்ரிட்டிவ் அந்த முருங்கைக்கீரையில் இருக்க நியூட்ரிட்டிவ் வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி கிடைக்கும். ஸோ அதை தொகுப்புங்க. இந்த தொப்பு வெரைட்டிஸ் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு பொருளுமே வெளியே வச்சா கிட்டு போகும். ஊக்காவாக இருந்தால் கூட சரி. என்னுடைய இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் சார் வரும். இதில் வந்து ஒரு ஆயில் உப்பு மட்டும்தான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், வேறு எதுவும் இல்லைங்க. உங்கள் அட்ரஸ்க்கு மாதிரி எதுனா இருக்குதா?